கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குடும்ப ஆசீர்வாத நேர நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு கூட இணைந்து ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறது ஏசாயா 38வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். ஏன்னா ஆண்டோட வார்த்தையை சொல்லி அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. உதடுகளின் விண்ணப்பிலை தள்ளாதிருக்கிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் என்று ஆண்டோடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அவர் கண்ணீரை காண்கிற தேவன் மாத்திரமல்ல, கண்ணீரை துடைக்கிற தேவன் என்று ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறது. இன்னும் கூட சொல்லலாம், கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள் என்று ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறது. இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும்போது யோசிக்கலாம், வார்த்தை ஆண்டோடைய வசனம்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இன்னும் என் விண்ணப்பம் கேட்கப்படலை, இன்னும் என் கண்ணீர் துடைக்கப்படலை. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அருமையானுடைய வார்த்தையை கொடுத்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாத நாட்கள் இதுதான். கர்த்தர் இந்த நாம மகிமைக்காக நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் மெய்யாகவே என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டாங்க, என் கண்ணீருக்கு கர்த்தர் ஆனந்த கண்ணீரோடு கூட ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத கிருபையை கர்த்தர் கொடுத்தாங்க என்று நீங்கள் சொல்ல போகிறீங்க. பாருங்கள், ஒருவேளை யோசிக்கலாம், எனக்கு தான் இந்த பாடு, நான் தான் இப்படி கண்ணீர் ஒடிக்கிறேன், மற்றவங்களுக்கெல்லாம் அந்த பாடு இல்லைன்னு யோசிக்கிறேன். இல்லை, எல்லோரும் இன்றைக்கி ஊழியம் செய்கிற நானும் யாராக இருந்தாலும் எல்லாரும் கண்ணீரின் பாதையில் தான் கடந்தோம். அவர்களுக்கு மத்தியிலும் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறாங்க. அருமையாக சிலர் கூட சொல்லுவாங்க, இதுக்கு மேலே கண்ணீர் வடிக்க என் கண்ணில் கண்ணீர் கூட இல்லைக்கான்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அப்படிப்பட்ட பாதை வந்தது. அவைகளுக்கு மத்தியில் திராணிக்கு மேலே சோதிக்கிற தேவன் அல்ல என்ற வார்த்தையின்படி அந்த கண்ணீரின் பாதையிலும் அவர் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் நம்மை சந்தோஷப்படுத்தி அவருடைய மகிழ்ச்சியாக நிரப்புற கர்த்தராய் கர்த்தர் செயலாற்றுவார். பாருங்கள், ஒருவேளை யோசிக்கலாம், நமக்கு மட்டும்தான் அப்படி கண்ணீரின் பாதை இல்லை. வேதாகமத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட கண்ணீர் வடித்ததை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஆகாரை குறித்து பார்க்கலாம். ஆபிரகாம் காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் அப்பமும் ஒரு துருத்தியில் தண்ணீரையும் பிடித்து ஆகாருடைய தோளில் வைத்து பிள்ளையும் அவருடைய கையில் கொடுத்து அவளை வெளியே அனுப்பிடுறார். பாருங்கள், ஆகா கையில் கொடுக்கப்பட்ட அப்பத்தோடு ஒரு துருத்தி தண்ணீரை தோளில் சமோதோடு பிள்ளையை எடுத்துக்கொண்டு வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். எங்கே போகன்னு தெரியலை. வீட்டை விட்டு பிள்ளையோடு ஒரு துருத்தி தண்ணியோட சில அப்பங்களோடு வெளியே அனுப்பப்பட்டாயிற்று. எங்கே போகன்னு தெரியல, எந்த திசைக்கு போகன்னு தெரியல, யாரும் எனக்கு தனக்கு உதவி செய்ய ஒருவரையும் அறியாத நிலைமையில் எங்கே போகன்னு தெரியாத நிலைமையில் வனாந்தரத்தில் சுற்றி அலைந்து திரிந்தாள் என்று போடப்பட்டிருக்கு. பாருங்கள், துருத்தியுள்ள தண்ணீரும் செலவழிந்து போயிடுச்சு. ஆகையினால இனிமே பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாது என்று சொல்லி பிள்ளையை அங்கே இருக்க ஒரு செடியின் கீழே படுக்க வைத்து விட்டு சற்று தூரத்தில் போய் அமர்ந்து கொண்டு அழுகிறாங்க. மிகவும் அழுதாள், கண்ணீர் விட்டாள் என்று பார்க்குறோம். பாருங்கள், கர்த்தர் தேவதூதனை அனுப்பி வைக்கிறாரு. தேவதூதன் ஆகட்ட என்ன சொல்லுகிறார், பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார், நீ பிள்ளையை உன் கரத்தில் பிடித்து கொண்டு போன்னு சொன்ன உடனே அவள் சந்தோஷத்தோடு கூட அவங்க புறப்பட்டு போகும்போது கர்த்தர் அவளுக்கு துறவை காட்டுகிறாங்க. துருத்தி நிறைய தண்ணீர் பிடித்து கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்தாங்க. நம்ம யோசிக்கலாம், நமக்கு தான் இந்த கண்ணீர் வடிக்கிற பாதனை இல்லை. ஆகார் இப்படி கண்ணீர் வடித்த நேரம் உதவியற்ற நிலைமை, எங்கே போகன்னு தெரியல, ஒருத்தர் கூட விசாரிக்க கூட ஒருத்தர் கிடையாது, பிள்ளைக்கும் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடையாத ஒரு நிலைமையில் இனி அவ்வளோதான்ற நிலைமையில் அலைந்து திரிந்த ஆகாருடைய கண்ணீரை கண்டு கர்த்தர் மன இறங்கி வந்து ஒரு துறவை காண்பிக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தை ஆகார் சொல்கிறாங்க, ஆண்டவர் என் கண்ணீரை என் கண்ட தேவன், நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆண்டவருக்கு பெயரிட்டார். அவர் இன்னைக்கும் சொல்லுகிறேன், கண்ணீர் வடிக்கிற நம்மை கர்த்தர் உற்று கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. ஒருவேளை சொல்லலாம், நான் கண்ணீரோடு இருக்க இந்த பாதையில் என் கூட பிறந்தவங்க, என் உறவினருங்க, என் கூட இருந்தவங்க கூட என்னை விசாரிக்கலையே, அவங்களாம் தூரம் போயிட்டாங்களே. மனுஷனுடைய அன்பு அவ்வளோதான் மாறி போகும், ஆனால் கர்த்தருடைய அன்பு மாறாதது. நம்ம அழைத்த கர்த்தர்
கண்ணீரை காண்கிற தேவன். இன்னைக்கு கண்ணீர் வடித்துக்கோங்க, கண்களை கர்த்தர் பார்க்கிறாங்க. கண்ணீரை துடைக்கிற தேவன் தான் உங்க கூட பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் கட்டாயம் பதில் கொடுப்பாங்க. உங்கள் நாவு சொல்லும், ஆகாரை போல கர்த்தர் என் கண்ணீரை கண்டார், என் கர்த்தர் என் கண்ணீருக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி செய்வாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செயல்படுத்துவாங்க. இன்னும் கூட நம்ம சொல்லலாம், நாயின் ஒரு விதவை மகன் இறந்த பொழுது கூட கர்த்தர் அந்த இடத்துக்கு வருகிறாங்க. அந்த சகோதரனை பாடைகளை தூக்கி கொண்டு போகும் பொழுது பார்க்குறாங்க, அந்த தாயாருக்கு ஒரே ஒரு மகன் என்பதை அறிகிறாங்க. அந்த தாயார் அழுகிறதை பார்த்த உடனே மனதுருகி அழாதே என்று சொல்லி கரம் தொட்டு அந்த அந்த மாலிவ மகனை கர்த்தர் நீ எழுந்திரு என்று அவனை மீண்டும் ஜீவன் பெறும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுறாங்க. அழாதே என்று ஆற்றி தேற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு தெய்வம் மாத்திரம்தான். இந்த உலகத்தில் நம்ம சொல்லலாம், என் கண்ணீரை கண்டு மற்றவங்களாம் பரியாசம் பண்ணுறாங்க, இவளுக்கு இதுவும் வேணும் இதுக்கு வேணும்லாம் சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட உலகம். ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்க, கண்ணீருக்கு மத்தியில் உலகத்தான் நம்ம என்ன வேணுமானாலும் சொல்லலாம். ஆனால் நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அழாதே என்று சொல்லக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். நம்ம கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் அப்படியே கண்ணீரை காண்கிற தேவனாய் மாத்திரமல்ல, மகளை செய்யும்படியாய் கர்த்தர் விடுதலை கொடுப்பாங்க, உயிர்ப்பிப்பாங்க, தடைகளை மாற்றுவாங்க, பலப்படுத்துவாங்க, இந்த மரணம் படுக்கையை கர்த்தர் மாற்றுவாங்க, அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறப்பாங்க. அதனால இன்னைக்கு எனக்குத்தானே இந்த கண்ணீரின் பாதை, கர்த்தர் கூட என் கண்ணீருக்கு பதில் கொடுக்கலே சொல்லாதீங்க. இன்னைக்கு உங்கள் கண்ணீரை கண்ட கர்த்தர் தான் இன்னைக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய், உங்கள் விண்ணப்பங்கள் பதில் கொடுக்கும்படியாய், உங்கள் கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றும்படியாகத்தான் கர்த்தர் உங்கள் கூட பேசி கொண்டே இருக்கிறாங்க. அதே ஏசாயாவில் பாருங்கள், 38வது அதிகாரத்தை 1, 2, 3, 4 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களா அறிந்து கொள்ளலாம். ஏசாயா மூலமாக எசேக்கியாவுக்கு வார்த்தை வருது, நீ வீட்டுக்காரியங்களாக ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டி, நீ மறுத்தி போவீர் என்று. உடனே எசேக்கியா என்ன சொல்கிறார், ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் உண்மை உத்தமாக இருந்தேனே, நான் நலமானதிலே செய்தேனே சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் செவர் பக்கமாக தன் முகத்தை திருப்பி கொண்டு அழுகிறார். ஆண்டவர் உடனே ஏசாய்க்கு கட்டளை கொடுத்து மறுபடியுமா எசேக்கியாவிடமா அனுப்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று. இதோ உனக்கு 15 ஆண்டுகள் உன் ஆயுசு நாட்களை நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று ஆண்டவருடைய சத்தம் கடந்து வந்தது. ஆண்டவர் பதில் கொடுத்தாங்க. இன்னைக்கு முதலாவதாய் கண்ணீரை துடைக்கப்படும்படியா ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை இன்னும் நான் உண்மையாக இருப்பேன், உங்கள் சமூகத்தில் உமக்கு பிரியமாய் உத்தமாய் நடந்து கொள்வேன் ஆண்டவர், நலமானது செய்வேன் ஆண்டவரே, எனக்கு உண்மை தவிர வேறு வழியே இல்லை ஆண்டவரே, கண்ணீரை துடைக்கிற தெய்வம் நீங்கள் ஒருவர் தான் ஆண்டவரே, என் கண்ணீருக்கு பதில் கொடுத்துருங்க, என்னை தலை நிமிர செய்திருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் முழுமையாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது எசேக்கியாவுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்த கர்த்தர், எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த கர்த்தர் மாறாதவராய் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மையை பன்மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாங்க. உங்கள் கண்ணீருக்கு முடிவு உண்டு. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் இதற்கு மேலே அழுவதற்கு கூட, கண்ணீர் வடிப்பதற்கு கூட என் கண்களில் கண்ணீர் இல்லைன்ற நிலைமையில் இந்த நாளில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் இன்னும் உண்மையாக யுத்தமாய் வாழ்வதை அர்ப்பணித்துக் கொள்ளும். இரண்டாவதாய் பாருங்கள், யோவான் 11வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்குது. அங்கேயும் ஆண்டவர் பெத்தானியா கிராமத்துக்கு போகும் பொழுதெல்லாம் மார்த்தாள் மரியாள் லாசரு வீட்டில் தான் தங்குவாங்க. ஆண்டவர் மார்த்தாள் மரியாள் லாசருவை அதிகமாய் அன்பு கூர்ந்தார் என்று போடப்பட்டிருக்கு. அந்த குடும்பமும் மார்த்தாளும் மரியாளும் லாசருவும் ஆண்டவரோட அன்பு கூர்ந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கு. ஆண்டோட அன்பு கூர்ந்த ஒரு குடும்பம் தான். லாசரு மரித்து போகும்படியான வியாதி வருது. உடனே மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவருக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாங்க, பின்னும் காலதாமதம் பண்ணுகிறாங்க. இது தேவ நாம மகிமைக்கு ஏதுவாய் இருக்குது என்று சொல்லி மரண தருவாயில் இருக்கிறான்ற செய்தியை அன்பு கூர்ந்த தான் நேசித்த குடும்பத்தாரிடமிருந்து அப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்தாலும் கர்த்தர் பின்னும் 2 நாட்கள் காலதாமதம் பண்ணினார் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். 2 நாட்கள் கழித்து போகும் பொழுது மார்த்தாளும் சொல்லுகிறாங்க, மரியாளும் என்ன சொல்லுகிறாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், இப்போ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிட்டு நாடி போயிட்டே ஆண்டவரே தான் சொன்னாங்க. பாருங்க, மரியாள் அழுகிறாங்க. மரியாளோடு இருக்க ஜனங்களும் கண்ணீரோடு கூட அவளை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் பாருங்க, மரியாள் அழுகிறதை பார்த்து இயேசு ஆவியிலே கலங்கினவராய் மனதுருகினார் என்று போடப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, இயேசு கண்ணீர் விட்டார் என்று போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு அருமையான என் கண்ணீர் யாருக்கு தெரியும்? அந்த
நிலைமையில இன்னைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம், செய்தியை கேட்கலாம். ஆனால் கண்ணீரை காண்கிற தேவன் உங்களோட பேசி கொண்டிருக்காங்க. நம்ம கண்ணீர் வடிக்கும் பொழுது நமக்காக பிதாவுடைய சமூகத்தை பரிந்து பேசும்படியாய் இயேசு கண்ணீர் விடுகிற ஒரு தெய்வமும் கூட. நமக்காக கண்ணீர் விடுகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு தெய்வம் ஒருவர் தான். ஆகையால் இந்த நாளில் கூட என் கண்ணீரை கர்த்தர் உற்று கவனிக்கிறாங்க. என் கண்ணீருக்கு கர்த்தர் கட்டாயம் பதில் கொடுப்பாங்க. அந்த அர்ப்பணிப்போடு கூட இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் காத்துருங்க. பாருங்கள், அப்படி அன்பு கூர்ந்த குடும்பம் தான். அவங்க கண்ணீர் வடித்த பொழுது இயேசுவும் கண்ணீர் விட்டார் தான். ஆனாலும் கர்த்தர் என்ன தெரியுமா எதிர்பார்த்தாங்க? அவங்கள பார்த்து என்ன சொல்லுறாங்க? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். யோவான் 11:40 சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இன்னைக்கு ஆண்டவர் சமுத்திர கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாங்க? விசுவாசி, என்னால் கூடும் என்று நீ விசுவாசி, என்னால் உனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று விசுவாசி. கர்த்தரால் கூடும். என் கர்த்தரை பலப்படுத்துவாங்க. என் கர்த்தர் இந்த மரண படுக்கையை மாற்றுவாங்க. இந்த கைவிடப்பட்ட நிலைமையில கர்த்தர் என்னை கைதூக்கி எடுப்பாங்க. எவ்வளவு கூட நான் புறக்கணிக்கப்பட்டேன், அவ்வளவு கூட கர்த்தர் என்னை என் குடும்பத்தையும் சாட்சியாக நிறுத்துவாங்க. இந்த இழப்புக்கு மத்தியிலும் கர்த்தர் துணை இருப்பாங்க. இந்த நெருக்கத்திற்கு மத்தியில் எல்லாமே நான் நெருக்கப்பட்டாலும் கர்த்தர் எனக்கு கூட இருந்து ஒரு அகலமான விசாலமான வழியை கர்த்தர் திறந்து கொடுப்பாங்க. கர்த்தர் என் பிள்ளைகள் நிமித்தமாய் எவ்வளவாய் கண்ணீர் வடிக்கிற, ஒரு வழி திறக்கப்படலையே, ஒரு மாற்றத்தை நான் பார்க்க முடியலையே, ஒரு நன்மையை நான் காண முடியலையேன்னு சொல்லி அருமையான சகோதரி கண்ணீர் வடிக்கலாம். இன்னைக்கும் கர்த்தர் சொல்லுகிறாங்க, கண்ணீருக்கு பதில் உண்டு என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாள் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே நீங்கள் போதும், இந்த கண்ணீரின் பாதையில் இந்த உபத்திரத்து மத்தியில் ஆண்டவர் நீங்கள் எனக்கு ஒருவர் போதும். ஆண்டவரே உங்கள் சமூகத்தை தாழ்த்துகிறேன், உங்களை மாத்திரம்தான் நம்பி இருக்கிறேன். எந்த மனிதரும் அல்ல, எந்த மனுஷரும் அல்ல, எந்த சொத்துக்களும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய திறமை அல்ல ஆண்டவரே, உங்களால் மாத்திரம்தான் ஆண்டவரே இந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்க முடியும். என் கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் நீங்கள் ஒருவர் தான் மாற்ற முடியும். இந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்கிற தேவன் நீங்கள் ஒருவர் தான். இந்த கண்ணீரை கண்டு ஆண்டவரே என்னை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எழும்பி நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவன் நீங்கள் ஒருவர் தான். நான் வெட்கப்பட்டு நான் குறுகி போன நிலைமையில எப்படி வாழப்போகிறேன், இனி குடும்பம் எப்படி வாழுன்ற நிலைமையில ஆண்டவரே நான் இருக்கிறேன், நான் உண்மை மாத்திரம்தான் விசுவாசிக்கிறேன். அந்த அர்ப்பணிப்பை என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரி, கர்த்தர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறாங்க. கர்த்தரை எதிர்பார்க்கிறாங்க. அந்த அர்ப்பணிப்புக்குள்ளாய் கடந்து வாங்க. இன்னும் கூட பார்க்கலாம், 1 சாமுவேல் 1 அன்னாளை குறித்து போடப்பட்டிருக்கு. அவங்களும் ஒரு நிந்தனை பரியாசத்துக்கு மத்தியில் குழந்தை இல்லாத நிலைமையில ஆண்டோடைய சமூகத்தை மிகவும் அழுந்தாங்க. 1 சாமுவேல் 1:11 சொல்லுகிறது, மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினா, வெகு நேரம் அழுது ஜெபித்தாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுகிறாங்க? ஆண்டவரே என் கண்ணீருக்கு பதில் கொடுத்து எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீரானார். ஆண்டவரே உமக்காக வளர்ப்பேன் பொருத்தனையோடு கூட ஜெபிக்கிறாங்க. 3ஆவதாய் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறாங்க, பொருத்தனையோடு ஜெபி. ஆண்டவருடைய சமூகத்தை இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்து என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று நான் போகிற இடங்கள்லாம் சாட்சி சொல்லுவேன். நான் உங்கள் நாமத்தை மைமைப்படுத்துவேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தாங்க, கர்த்தருக்கு சுகம் கொடுத்தாங்க, கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நான் எங்கெல்லாம் பார்க்குறேனோ, யாரெல்லாம் பார்க்குறேனோ, நான் ஆண்டவர் நாமத்தை மைமைப்படுத்தி நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி ஒரு பொருத்தனையோடு கூட ஜெபிங்க. இன்றைக்கும் பாருங்கள், ஊழியத்தின் பாதையில் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிற சகோதரிகளில் ஒரு சகோதரி உண்டு. அவங்க பேர் ஆலிஸ். அவங்க இங்கே திருநெல்வேலியில் ஸ்ரீபுரம் அங்கே தான் குடியிருக்கிறாங்க, இப்போது இருக்கிறாங்க. அந்த அருமையான சகோதரி திருமணம் முடிந்து சில ஆண்டுகளிலேயே அவங்க கணவர் இறந்து போயிட்டார். இந்த சகோதரி அவ்வளோ தூரம் படிக்காத ஒரு சகோதரி. கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் குழந்தையும் கர்த்தர் கொடுத்துருந்தாங்க. 2 பேரும் சின்ன பிள்ளைங்க. அவங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஏதோ குடியிருக்கிற ஒரு வீடு, அது மாத்திரம்தான் உண்டு. மற்றபடி அவருடைய சம்பாத்தியத்தின் மூலமாக எதுவும் வருமானமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில் எல்லா மனுஷராலும் கூட பிறந்தவங்க உறவினரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. பிழைப்புக்கு வழியே கிடையாது, சம்பாத்தியத்துக்கு வழியே கிடையாது. அவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் உண்டு. உதவியற்ற நிலைமையில், கைவிடப்பட்ட நிலைமையில் அந்த சகோதரி அந்த நாட்களில் தான் சந்திக்கும்படியாய் கர்த்தர் அவங்களை அழைத்து வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு காரியம், பயப்படாது, நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை நான் முற்றும் முடிய வழிநடத்தி செல்லுகிற கர்த்தர் என்று கர்த்தர் அழகாய் பாருங்க அந்த சகோதரிக்கு வாக்கு கொடுத்தாங்க. அவங்க கிறிஸ்தவ குடும்பம் தான். ஆனால் அந்த நிலைமையில் அவங்களால ஜெபிக்க முடியலை,
என்ன செய்வேன்னு தெரியாத நிலைமையில் தடுமாற்றத்தில் வந்த சகோதரிக்கு கர்த்தர் இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் அழகாய் பேசினார். நான் உன்னை முற்றுமுடிய வழியெடுத்து செல்லுவேன். கர்த்தர் சகோதரிக்கு வாக்கு கொடுத்தாங்க. அந்த சகோதரிட்டு சொன்ன இந்த வார்த்தையை மாத்திரம் நம்புங்க. வார்த்தையை கொடுத்த கர்த்தர் பொய்யுரையாத தேவன். இந்த வார்த்தையை கொடுத்த கர்த்தர் மனம் மாறுற தேவன் அல்லவே அல்ல. அந்த வார்த்தையை நம்புங்க. ஆண்டவரை மாத்திரம் விசுவாசிங்க. கர்த்தவங்களை போஷிப்பாங்க, கர்த்தவங்களை முடித்து வைப்பாங்க, கர்த்தவங்க தேவையை சந்திப்பாங்க. உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்படுத்த நடத்துவாங்க. மெய்யாகவே சொல்கிறேன், அந்த சகோதரி அந்த நெருக்கம், அந்த இழப்பு, அந்த இக்கட்டான நிலைமையில கர்த்தரை முழுமையாய் பற்றி கொண்டாங்க. அதுக்கு முன்பு அவங்க கிறிஸ்தவ குடும்பம் தான், ஏதோ ஆலயத்துக்கு போவாங்க வருவாங்க, அவ்வளோதான். இந்த இக்கட்டான நிலைமையில ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே என்கிட்ட சொன்ன ஒரு அக்கா, இனி இயேசுக்காக வாழ்வேன், இயேசு எனக்கு போதும். அப்போ நான் சொன்னேன், எலியாவை காக்கைகள் கொண்டு போஷித்த கர்த்தர் உங்களை போஷிப்பாங்க. பிள்ளைகள் வழி நம்புனாங்க, விசுவாசித்தாங்க, வார்த்தையை பற்றி கொண்டாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆண்டோட நாம மகிமைக்காய் பிள்ளைகளை கர்த்தர் படிக்க வைத்தாங்க. இப்போ நினச்சி பார்த்தா எப்படி இந்த பிள்ளைங்க 2 பேரும் என்ஜினியர், எப்படி இந்த பிள்ளைங்க இவ்வளோ தூரம் படித்தாங்கன்னு ஆச்சரியம். கர்த்தர் கொடுத்த வார்த்தையே கர்த்தர் எப்படியாய் நிறைவேற்றான்னு சொல்லி அந்த சதுர நானுமே ரொம்ப ஆச்சரியப்பேன். அப்படி அழகாய் கர்த்தர் தேவையை சந்தித்தாங்க. அது மாத்திரம் அந்த சௌதரி படிக்கலை, ஆனால் வேலைக்கெல்லாம் போக முடியாது. அந்த நிலைமையிலையும் பாருங்கள், அந்த மகளுக்கும் நல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் நல்ல ஒரு மணமகனை கர்த்தர் கொண்டு வந்தாங்க. நல்ல ஒரு வசதியான ஒரு மணமகன். அவங்களே வந்து இந்த பிள்ளை எங்களுக்கு வேணும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைன்னு சொல்லி ஆலிசிடமாய் வந்து மணமகன் வீட்டாரே கேட்டு இந்த திருமணத்தை முடிவு செய்தாங்க. இன்றைக்கி அந்த மகளுடைய குடும்பம் திருமணம் முடிஞ்சு நல்ல ஆசீர்வாதமாக பெங்களூரில் இருக்கிறாங்க. அவளுக்கு ஒரு குட்டி பிள்ளையும் கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. மகனையும் பாருங்கள், கர்த்தர் சென்னையில் நல்ல இன்ஜினியர் முடித்து நல்ல ஒரு வேலையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கி அந்த சகோதரியை கர்த்தர் எல்லா கண்களும் ஆச்சரியப்படுவண்ணமா கர்த்தர் ஆலிஸையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் இன்றைக்கி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாங்க. உடன் பிறந்தவர்கள் உறவுகளும் ஆச்சரியப்படுவாங்க, இவளுக்கு எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்தது, எப்படி பிள்ளைகளை இப்படி வளர்த்தா, எப்படி இந்த பிள்ளைங்க இன்றைக்கி நல்ல நிலைமை, எல்லாம் கர்த்தர் செய்தார். ஒன்னே ஒன்று, அவங்க வடித்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாங்க. நான் கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன் கூடவே இருப்பேன்னு சொன்ன கர்த்தர் கண்ணீர் வடித்து ஜெபித்த அந்த சகோதரி கைவிடாதபடி ஆச்சரியம், பலருக்கு ஆச்சரியம், எங்களோடு இருக்க அநேகர் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த கர்த்தர் தான் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் மனம் இறங்குவாங்க. இந்த கண்ணீரோடு இருக்கிற நீங்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், உதவியற்ற நிலைமையில் என்ன செய்ய தெரியாத நிலைமையில் இருக்கலாம், மனாந்திரத்தில் விட்ட மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாங்க, பயப்படாது, நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை முற்றுமுடிய வழியெடுத்து செல்வேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்ம எல்லாரும் இருந்த மனமாய் செபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன் சொன்ன கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே, இந்த நாள் கண்ணீரோடு செபித்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய சத்தத்தையும் கர்த்தர் கேட்கும்படியாய் ஆவியானவரே என்னோடு கூட இந்த செபிக்கிற ஒவ்வொரு ஜெபாவிலாம் நிரப்பிடுங்க ராஜா. இந்த நாளில் செபிக்கிற ஒவ்வொருவர் ஆண்டவரே தங்களை இன்னும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க கிருபை பாராட்டுங்க. விசுவாசத்தில் பலப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஒரு பொருத்தனையோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபாவியை கர்த்தர் கொடுத்துருங்க ராஜா. அர்ப்பணிப்பின் ஜெபாவியினாலே, விசுவாச ஜெபாவியினாலே, பொருத்தனையோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபாவினால் ஒவ்வொரு கர்த்தர் நிரப்பி ஆண்டவரே, கர்த்தர் மெய்யாகவே என் விண்ணப்பத்தை கேட்டார், என் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் என்று சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ராஜா. என் கர்த்தர் அப்படியா எங்கள் வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் நன்றி. இந்த நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாள் ஆண்டவரை விசுவாசம் குறைபடாதபடி, அர்ப்பணிப்பிலை குறைபட்டு விடாதபடி, பொருத்தனையின்படி ஆண்டவரை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை உங்கள் நாம மகிமைக்கென்றே சாட்சி சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. என் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறீங்க, பயப்படாதே, நான் உன் கூடவே இருக்கிறேன், முற்றுமுடிய நான் உன்னை வழிநடத்தி செல்வேன், உன் தலை நான் நிமிரச் செய்வேன், உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று கர்த்தர் ஒவ்வொருக்கும் சொல்ற நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. அப்படியா கர்த்தர் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்த போற கிருபைக்காய் நன்றி. தாழ்த்துகிறோம், உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தர் ஜெபத்தை கேட்டாங்க, கர்த்தர் கண்ணீருக்கு பதில் கொடுத்தார், விண்ணப்பத்தை கேட்டார். உங்கள் நாவு சொல்லும்படியாய் கர்த்தர் வழிகளை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்துட்டாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.